வணக்கம். இளைஞர்கள் எப்போதும் கண்களில் கனவுகளையும் கற்பனைகளையும் சுமந்து கொண்டு வாழ்பவர்கள். அதனால்தான் அவர்களுக்கு ஃபிக்ஷன், அதிலும் சயின்ஸ் ஃபிக்ஷன், அறிவியல் புனைவு மிகவும் பிடித்திருக்கிறது. எனவே அந்த தளத்தில் நம்முடைய கடந்த கால வரலாற்று நிகழ்வுகளையும், இந்த மண்ணில் இப்படியெல்லாம் கூட நடந்திருக்குமா என்று ஆச்சரியப்படத்தக்க விஷயங்களையும் கதையில் குழைத்து கொடுக்கும்போது, அது ஒரு ஐஸ்கிரீமை சூடாக பொரித்து கொடுத்தால் சாப்பிடும்போது ஏற்படுகிற அந்த ஒரு புதிய உணர்வு இளைஞர்களுக்கு கிடைக்கிறது. அதனால்தான் நண்பர் கபிலன் வைரமுத்து தனது ஆகோல் நாவலின் 2ஆம் பாகமாகிய மாக்கியவெல்லி காப்பியத்தை இன்றைய இளைஞர்களுக்கு பிடித்த ஜானரில் ஒரு அபூத புனைவாக வழங்கியிருக்கிறார். ஒரு பெண் மனதை ஆண் கவர்வதற்கு களவு என்றுதான் பெயர். அதே ஆண் தன்னுடைய ராஜாவுக்காக இன்னொரு நாட்டில் சென்று போரின் நிமித்தமாக ஆடு மாடுகளை கவர்ந்து கொண்டு வருவதற்கும் களவு என்றுதான் பெயர். ஆக அக வாழ்க்கையும் களவில் தான் தொடங்குகிறது, புற வாழ்க்கையும் களவில் தொடங்குகிறது. அவர்கள் கள்வர்கள், அந்த கள்வர்கள் பிறகு கள்ளர்கள் ஆகிறார்கள். கள்ளர் மறவர் கனத்ததோர் அகம்படியார் மெல்ல மெல்ல வெள்ளாளர் ஆயினரே என்ற வார்த்தையை நாம் கேட்டிருப்போம். மதுரைக்கு பக்கத்தில் உள்ள கிராமங்களில் வசித்து வந்த பிரான்மலை கள்ளர் அல்லது பிறமலை கள்ளர் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு தமிழ் முதுகுடியினுடைய 18ஆம் நூற்றாண்டு அல்லது 19ஆம் நூற்றாண்டுகளில் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், அவருடைய வாழ்வு உரிமைக்காக அவர்கள் செய்த போராட்டம், அப்போது ஏற்பட்ட அரசியல் மாற்றங்களினால் அவர்களுக்கு ஏற்பட்ட அழுத்தம், அதற்காக அவர்கள் செய்த உயிர் தியாகங்கள், இவையெல்லாம் தான் இந்த மாக்கியவெல்லி காப்பியத்தினுடைய மனசாட்சியாக இருக்கிறது. ஹிஸ்டரியை ஒரு சப்ஜெக்டா நம்ம படிக்கும் போதே கூட நாம மனதளவுல பின்னோக்கி தான் போயிடுறோம். உதாரணத்துக்கு ஒரு அறையில உட்கார்ந்து நீங்க ஹிஸ்டரி சப்ஜெக்டை படிச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிசிக்கலா தான் நீங்க அந்த அறையில இருப்பீங்க. ஆனா உங்களுடைய மனது நீங்க எந்த காலத்தை படிச்சுட்டு இருக்கீங்களோ அந்த காலத்துல போய் உங்களோட மனது சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கும். இந்த நாவல்ல வரக்கூடிய கதாபாத்திரங்கள், சின்னமாயன், நெய்தல் போன்ற கதாபாத்திரங்கள் பிசிக்கலாவே ஒரு கால ரயில்ல ஏறி பின்னோக்கி போறாங்க. ஆக இந்த கதையில சொல்லப்படுறதும் ஒரு வரலாற்று சம்பவம், இந்த நாவல்ல வரக்கூடிய கதாபாத்திரங்களும் கால ரயில்ல ஏறி பின்னோக்கி போறாங்க. இது ரெண்டும் பேரலா நடக்கும்போது படிக்கிற வாசகர்களுக்கு ஒரு மேஜிக்கல் ரியலிசம் அவர்கள் மனதிற்குள்ள ஏற்படுகிறது. வரலாற்றுல அப்படியும் இப்படியும் போயிட்டு வருவதன் மூலமாக ஒரு ரோலர் கோஸ்டர் அனுபவம் அவங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம். முதல் தலைமுறை அறிவியல் புனைவு நாவல்கள் ஐரோப்பாவில் தான் தொடங்குது. அதோட அடிப்படையா இருக்கிறது சோசியோ டார்வினிசம். சோசியோ டார்வினிசம்னா வேற ஒன்றும் இல்லை, உலகத்துல இருக்கக்கூடிய பல்வேறு இனக்குழுக்கள்ல ஒரு சில இனங்களுக்குத்தான் நுண்ணறிவு இருக்கு, அவர்கள்தான் இசையை, கலைகளை, அறிவியலை, கணிதத்தை இதெல்லாம் நல்லா பண்ணக்கூடிய திறமை உடையவர்கள். மற்ற இனக்குழுக்களுக்கு அப்படி தனி மனிதனாக இயங்குகிற ஆற்றல் கிடையாது அப்படின்னு சொல்றது சோசியோ டார்வினிசம். அந்த மற்ற குழுக்கள் கூட்டம் கூட்டமா இயங்குவாங்க, அதாவது கூட்டமா வேட்டைக்கு போவாங்க, கூட்டமா ஒரு சண்டைக்கு போவாங்க, இது மாதிரி கூட்டமாகத்தான் இயங்குவார்களே தவிர தனியாக இயங்கக்கூடிய நுண்ணறிவு ஆற்றல் அவர்களுக்கு இல்லைன்னு சொல்றதுதான் அந்த சோசியோ டார்வினிசம். அது அந்த ஒரு போலியான இனவாத கோட்பாடு தான் முதல் தலைமுறை அறிவியல் புனைவு நாவல்கள்ல வருது. அப்படிப்பட்ட இனக்குழுக்களாக அடையாளம் காட்டப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆசியாவில் இருக்கக்கூடிய பழங்குடிகள், ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பழங்குடிகள், இஸ்லாமியர்கள், இவர்கள் எல்லாம் இந்த சோசியோ டார்வினிசம் தேரியில அறிவு குறைவானவர்கள் என்று அடையாளம் காட்டப்பட்டவர்கள். இதை அடிப்படையா வச்சுதான் முதல் தலைமுறை நாவல்கள் வருது. அதை பார்த்து தானே இந்தியாவிலையும் முதல் தலைமுறை நாவல்கள் எழுதப்படுது. இந்தியாவிலும் அதே கோட்பாடு தான் பின்பற்றப்படுகிறது. அதாவது ஒரு சில இனக்குழுக்கள் நுண்ணறிவு மிக்கவர்கள், மற்றவர்கள் அவ்வளவு நுண்ணறிவு இல்லாதவர்கள் என்ற கோட்பாடு. ஆனால் 2ஆம் தலைமுறையைச் சேர்ந்த கபிலன் வைரமுத்து தன்னுடைய இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல்ல இந்தியாவில் வந்த முதல் தலைமுறை அறிவியல் நாவல்கள் பேச தவறிய விஷயங்களை குறிப்பாக இவருடைய நாவலில் பேசுகிறார். அவருக்கு ஒரு மொழி குறித்த ஒரு ஞாபகம் இருக்கிறது, தேசிய இனம் குறித்த ஒரு ஞாபகம் இருக்கிறது, தன்னுடைய பண்பாடு குறித்த ஒரு ஞாபகம் இருக்கிறது. இந்த தேசத்தில் உருவான போது மக்களுக்கு, அதாவது தேசிய இனங்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் என்னவாயின என்ற கேள்வி இருக்கிறது. அதாவது இன்றைக்கு நம்ம ஆதார் அட்டை காலத்துல இருக்கிறோம். இத்தனை வருடங்களாக நமக்கு வாக்களிக்கப்பட்ட
அரசியல் அங்கீகாரங்களோ பண்பாட்டு அங்கீகாரங்களோ வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற ஒரு கோட்பாட்டில் உள்ள ஒரு அங்கீகாரமோ எதுவுமே இன்னும் சரியாக வழங்கப்படவில்லையே. இன்னும் இது எத்தனை காலத்திற்கு போக போகிறது? எதிர்காலத்துல நியூரோ எண் கொடுக்க போவதா சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் கூட கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேறாமலே இருக்க போகின்றவா என்கிற ஒரு ஏக்கம் இவருக்கு இருக்கிறது. அதைத்தான் முக்கியமாக பதிவு செய்ய விரும்புகிறார். இந்த சயின்ஸ் பிக்ஷன் பிளாட்ஃபார்ம்ல இவர் பேச விரும்பிய இந்த விஷயங்கள் தான் இந்த நாவலினுடைய சிறப்பம்சம் என்று சொல்லலாம். அந்த காலம் கடந்து விட்டது, அந்த மக்கள் மாண்டு விட்டனர், அந்த அரசியல் வீழ்ந்து விட்டது, அந்த சமூக சூழல் முற்றிலும் மாறிவிட்டது. ஆனால் கூட அந்த நிலம் அப்படியே தான் இருக்கிறது. எந்த நிலம்? அந்த 8 நாடுகள், அதாவது மதுரை, தேனி, திண்டுக்கல் இந்த எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் வரக்கூடிய அந்த 8 நாடுகள். அதாவது மன்னர் காலத்துல முன்கள போராளிகளாக போர் வீரர்களாக இருந்தவர்கள் தன்னுடைய மன்னன் தோற்றுவிட்ட பிறகு புதிதாக ஒரு மன்னனோ புதிதாக ஒரு அரசியல் தலைமையோ வரும்போது போர் வீரர்களாக இருந்தவர்களை டீல் பண்றது அவ்வளவு ஈஸி இல்லை. அவர்கள் அவ்வளவு சீக்கிரமாக அடங்கி போக மாட்டார்கள். அப்படித்தான் திருமலை நாயக்கர் வரும்போது இந்த மக்கள் ஒத்துழைக்க மாட்டோம், அரசாங்கத்திற்கு அச்சுறுத்தலாக இருப்போம், வரி கொடுக்க மாட்டோம் என்று போராடுகிறார்கள். ரொம்ப போராடி பார்த்த திருமலை நாயக்கர் ஒரு கட்டத்துல பணிந்து போய் உங்களுடைய நாட்டை நீங்களே வச்சுக்கங்க, நீங்களே ஆண்டுக்கங்க என்று உரப்பனூர் பின்னத்தேவன் என்பவருக்கு 8 நாடுகளை சுயமாக ஆண்டு கொள்வதற்கான அனுமதியை வழங்குகிறார். அதாவது சுய ராஜ்யம், அதாவது நாம் இன்றைக்கு மாநில சுயாட்சி அப்படின்றெல்லாம் பேசுகிறோம் அல்லவா, அதுபோல தங்களுடைய பகுதிகளை தாங்களே ஆண்டு கொள்வதற்கான ஒரு சுயராஜ்ய உரிமையை உரப்பனூர் பின்னத்தேவனுக்கு வழங்குகிறார். அந்த சுயராஜ்யத்தின் வந்த பிறகு சொந்தமாக அவர்களே நீதி பரிபாலனம் செய்கிறார்கள், அவர்களே காவல்துறை நடத்துகிறார்கள். காவல் என்றால் ஊர்காவல், பரவு காவல் என்று 2 வகை. ஊர் மக்களை காவல் காப்பது ஊர்காவல், விவசாய நிலங்களை மற்ற விஷயங்களை காப்பது பரவு காவல். இப்படி காவல்துறை நடத்துகிறார்கள், சொந்தமாக தங்களை நாட்டை ஆண்டு கொள்கிறார்கள், வரி செலுத்துவது இல்லை. இப்படி ஒரு சூழ்நிலையில் போய்கொண்டிருக்கும் போது திருமலை நாயக்கரும் தோற்று போய் அரசியல் அதிகாரம் மாறுகிறது, பிரிட்டிஷார் வருகின்றனர். பிரிட்டிஷார் வருகிற போது மட்டும் இவருடைய குணம் மாறிவிடுமா என்ன? அடங்க மறுப்போம் என்று இவர்கள் சொல்கிறார்கள், வரி கொடுக்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள். காவல்துறை, பிரிட்டிஷ்காரன் ஒரு புதிய காவல்துறையை வைக்கும்போது அந்த காவல் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நாங்கள் தான் காவலாளிகள் என்று பிரிட்டிஷாரிடம் சண்டையிடுகிறார்கள். ஓரளவுக்கு மற்ற சமூகங்களை எல்லாம் கையாள முடிந்த பிரிட்டிஷ்காரர்களால இவங்களை டீல் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. தொடர்ந்து இவர்கள் ஒரு தலைவலியாகவே இருக்கிறார்களே என்று வெறுத்து போன பிரிட்டிஷார் இவர்களை அடக்கி ஒடுக்குவதற்கு கொண்டு வரப்பட்ட சட்டம்தான் குற்ற பரம்பரை சட்டம். பேச்சுவார்த்தை மூலமா கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர முடியாத மக்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்த குற்ற பரம்பரை சட்டம். அதாவது சென்னை மாகாண அரசு மதுரை மாவட்டத்திற்கு ஒரு உத்தரவிடுகிறது. அதாவது கிராமங்கள் தோறும் குற்றவாளிகளுடைய பட்டியலை எடுத்து அவர்களை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்பதுதான் அந்த உத்தரவு. அதன்படி மாவட்ட நிர்வாகம் கீழக்குடி, உரப்பனூர், பூசலபுரம் போன்ற கிராமங்கள்ல உள்ள போய் கிராமங்கள்ல குற்றவாளிகள் எத்தனை பேர் என்கிற பட்டியலை எடுத்து அவர்களை தொடர்ந்து கண்காணிக்கிற வேலையில ஈடுபடுறாங்க. அப்போ ஜி.ஐ. பேடிசன் என்கிற மாவட்ட நீதிபதி சென்னை மாகாண அரசு செயலாளருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதம் தான் ரொம்ப முக்கியமான கடிதம். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, மற்ற கிராமங்கள்ல உள்ள மக்கள் அவர்களிடம் போய் குற்றவாளிகளுடைய பட்டியலை எடுப்பது எங்களுக்கு பெரிய கஷ்டமா ஒன்றும் இல்லை, ஆனா இந்த பிரமலை கள்ளர்கள் இருக்கக்கூடிய கிராமங்களுக்குள்ள எங்களால கால் வைக்க முடியல. மற்ற கிராமங்கள்ல உள்ள மக்கள் கணக்கெடுத்த பிறகு குற்றவாளிகள் நாம சொல்றபடி கேட்கிறாங்க. நைட்டு காவல் நிலையத்துல வந்து படுத்துக்கன்னா படுத்துக்கிறான், கைரேகை வைக்க சொன்னா வைக்கிறாங்க, வெளியூர் போகும்போது அனுமதி சீட்டு வாங்கிட்டு போகணும்னு சொன்னா அதுக்கு கட்டுப்படுறாங்க, கூலி வேலைக்கு போகணும்னு சொன்னா போறாங்க, கூடலூர்ல இருக்கக்கூடிய சீர்திருத்த முகாம்ல போய் தங்கி திருந்துவதற்கான வழிகளை பார்க்க வேண்டும் சொன்னா அதை செய்யறாங்க. ஆனா இந்த மக்கள் மட்டும் அதற்கு ஒத்து வரவில்லை. அவர்கள் இந்த சட்டத்துக்கு எதிராக பிரிட்டிஷார் மேல பயங்கரமான கோபத்துல இருக்கிறாங்க. அதனால அந்த கிராமங்கள்ல போய் குற்றவாளிகளுடைய பட்டியல் எடுத்து அவர்களை கண்காணிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. அதனால நீங்க இந்த கிராமங்கள் மொத்தத்தையுமே குற்ற பரம்பரையாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதாவது
இவர்கள் நிர்வாகத்தால செய்ய முடியாத ஒரு வேலையை மேலிருந்து அரசாங்க சட்டமாகவே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எல்லாரையும் குற்றவாளிகள் என்று அறிவிச்சு விட்ட பின்னால் அதுல பயந்து போய் நம்முடைய பேச்சை கேட்டு திருந்தி வருவதற்கு அல்லது நம்ம சொல்லுகிற விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதற்கு தயாராக வருவங்களை தனியா பிரிச்சு எடுத்துக்கலாம் என்ற ஒரு திட்டத்தை தான் ஜி.ஐ. பேடிசன் தன்னுடைய கடிதத்துல எழுதுகிறார். மதுரை மாவட்ட நீதிபதி பேடிசனுடைய கடிதத்திற்கு உடனடியாக சென்னை மாகாணத்திலிருந்து பதில் கிடைக்கலனாலும் கொஞ்ச நாள்ல எல்லா மக்களையும் குற்ற பரம்பரையா அறிவிக்கலாம் என்கிற உத்தரவு வந்து விடுகிறது. இந்த இடத்துல நாம ஒன்ன யோசிச்சு பார்க்கணும். அதாவது குற்றம் செய்தவனை கண்டுபிடித்து அவனுக்கு தண்டனை கொடுப்பதுதான் சரி. அது அப்படி இல்லாம மொத்த எல்லா மக்களையும் குற்ற பரம்பரை என்று அறிவித்து விட்டு அதற்கு பிறகு எவனெல்லாம் பயந்து போய் தங்களுடைய வழிக்கு ஒத்து வருகிறானோ அவனை குற்றவாளி இல்லை என்று வெளியே விடுதலை செய்வது என்ன மாதிரியான ஒரு நீதி என்று யோசிச்சு பாருங்க. இப்ப குடியுரிமை திருத்த சட்டம்னு ஒரு சட்டம் வந்தது. அதுல ஒரு நாட்டுல சந்தேகப்படும்படியான யாராவது ஒரு மனிதன் இருந்தா அவனை விசாரித்து அவன் ஆவணங்களை பார்த்து அவனுக்கு குடியுரிமை இருக்கிறதா என்று சோதித்து இருக்கிறதா இல்லையா என்று அறிவிக்கலாம். அதுதானே நியாயம். ஆனா ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்த மக்களை எல்லாவரையும் குடியுரிமை அற்றவர்கள் என்று பொதுவாக அறிவித்துவிட்டு பிறகு அவர்களுடைய மூதாதையர்கள் இங்குதான் பிறந்தார்கள் என்பதற்கான ஆவணங்களை எல்லாம் தேடிக்கொண்டு வந்து கொடுத்த பிறகு அவர்களுக்கு போனால் போகட்டும் என்று குடியுரிமை வழங்கப்படும் என்று ஒரு சட்டம் சொல்கிறது என்றால் அது என்ன மாதிரியான நீதி என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அதாவது லா ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் எப்படி இருக்க வேண்டும்? யார் தவறு செய்கிறானோ அவனை கண்டுபிடித்து அவனை சிறைக்கு அனுப்ப வேண்டும். அதுதான் இயற்கை நீதி. ஆனால் இந்த ஊரில் இருக்கிற எல்லாரையும் சிறைக்கு அனுப்பிவிட்டு சிறையிலிருந்து பிறகு நல்லவர்களை கண்டுபிடித்து தப்பு செய்யாதவர்களை கண்டுபிடித்து வெளியே அனுப்பலாம் என்பது தலைகீழாக செய்யப்படுகிற ஒரு நீதி பரிபாலனம் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த சட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த நாவலில் கதையின் ஊடாகவே பயணம் செய்கிறது. அதாவது எட்கர்ட் தர்ஸ்டன் என்கிற ஒரு வெள்ளைக்கார அதிகாரி எழுதுகிறார், பொருளாதார கஷ்டத்திற்காக இவர்கள் இந்த திருட்டு தொழிலை செய்யவில்லை. இவர்கள் தங்களுடைய காவல் உரிமையை விட்டு கொடுக்க மாட்டோம் என்பதனுடைய ஒரு குறியீடாகத்தான் இப்படி செய்கிறார்கள் என்று எழுதுகிறார். அதாவது இவர்கள் நாயக்கர் காலத்திலிருந்து காவல்காரர்களாக இருக்கிறார்கள். காவல் செய்வது, அதன் மூலமாக வருகிற கூலியை வைத்து வாழ்க்கை நடத்துவது, இதுதான் இவர்களுடைய தொழில். இப்ப பிரிட்டிஷ்காரன் வரும்போது நீ இனிமேல் காவல் காக்கக்கூடாது, எங்களுக்கு தனியாக காவல் இருக்கிறது என்று ஒரு தனி நீதிமன்றத்தையும் தனி காவல்துறையும் பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்து மக்கள் முன்பாக வைக்கும் போது இவர்களுடைய வாழ்வாதாரம் ஒரு கேள்விக்குறியாக விடுகிறது. அப்ப பொதுமக்கள் என்ன நினைப்பான்? யாரு காவல்காரர்? அவர்கள் காவல்காரர்களா இல்ல பிரிட்டிஷ்காரன் இனி காவல்காரனாக இருக்க போகிறானா என்பது பொதுமக்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. அந்த குழப்பத்தை வலிமையாக மக்கள் மனதில் ஊன்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்கள் ஆடு மாடுகளை தூக்கி கொண்டு போகிறார்கள். போன பிறகு இவர்கள் ஆட்கள் மூலமாகவே தகவல் சொல்லி அதற்கான கூலியை இவர்கள் பெற்றுக்கொண்டு ஆடு மாடுகளை விடுவித்து விடுகிறார்கள். ஒருவேளை அந்த பொதுமக்கள் ஆடு மாடுகளை களவு கொடுத்த அந்த பொதுமக்கள் வெள்ளைக்காரனுடைய போலீஸ் இலாக்காவிற்கு போய் புகார் கொடுத்தால் அவர்கள் தங்களுடைய ஆடு மாடுகளை இழக்க நேரிடும். இந்த உத்தியைத்தான் இந்த மக்கள் தங்களுடைய காவல் உரிமையை தக்க வைத்துக் கொள்வதற்காக போராடி இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும். 1800களின் தொடக்கத்தில் நடக்கும் இந்த கதையில் உறங்காப்புலி, மாயவனம் போன்ற கதாபாத்திரங்கள் கரடுமுரடான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பதை இந்த நாவல் பதிவு செய்கிறது. உறங்காப்புலியிடம் திப்பு சுல்தானுடைய வாரிசுகள் வெள்ளைக்காரனுக்கு எதிராக தாங்கள் நடத்திய போரில் படைகளுக்கு ஆள் கேட்டு வந்திருக்கிறார்கள் என்ற ஒரு வரலாற்று குறிப்பும் இடம்பெறுகிறது. அதே போல அமீரா என்கிற ஒரு கதாபாத்திரம், அது மலேசியாவில் இருக்கிறது. அதாவது இந்த நாவலில் முக்கிய பாத்திரமாகிய மாக்கியவலியினுடைய தாயார் அமீரா, அந்த அமீராவினுடைய முன்னோர்கள் ஒரு காலத்தில் தமிழக துறைமுகங்களிலிருந்து பல்வேறு தொழிலுக்காக மலேசியாவிற்கு அனுப்பப்பட்டவர்கள். அமீராவுடைய முன்னோர்களுடைய பெயர்கள் என்று இருளப்பன், சின்ன வீரம்மாள், பேச்சியம்மன் போன்ற பெயர்களை இவர் பதிவு செய்வது ஒரு பண்பாட்டு தளத்தில் இரண்டு சமூகங்களுக்கும் இடையே ஒரு உறவு இருந்திருப்பதை நிறுவுவதாக உள்ளது. இன்றைக்கும் கூட என்னால் அப்படி ஒரு பண்பாட்டு தளத்தில் ஒரு உறவு முறை இருப்பதை கண்கூடாக காண முடிகிறது. உதாரணத்துக்கு பிரமலைக்கல்லர் சமூகத்துல தாத்தாவை
சீயான் என்ற வார்த்தை சொல்லி அழைக்கிறார்கள். அதே வார்த்தையை சொல்லி இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ள பெரியவர்களையும் இளைஞர்கள் சீயான் என்று சொல்லி அழைப்பதை பார்க்க முடிகிறது. அதே போல இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பிரமலைக்கல்லர் சமூகத்தில் உள்ள வயது முதிர்ந்த பெரியவர்களை சீயான் என்ற வார்த்தை சொல்லி அழைக்கிறார்கள். இதைவிட இன்னொரு பெரிய ஒரு பண்பாட்டு விஷயம் ஆச்சரியத்திற்குரியது. அதாவது விருத்த சேதனம் எனப்படுகிற இந்த சுண்ணத்து செய்வது, அதாவது சிறுவர்களுக்கு செய்கின்ற ஒரு நடைமுறை இது. அந்த நடைமுறையை பிரமலைக்கல்லர் சமூகத்தில் உள்ள மக்கள் மார்க்க கல்யாண பத்திரிகை என்று ஒரு பத்திரிகையை அடித்து இந்த விருத்த சேதனம் செய்கிற ஒரு நிகழ்வை செய்து வருகிறார்கள், இன்றளவும் செய்து வருகிறார்கள் என்பதை பார்க்கும்போது இரண்டு சமூகத்திற்கும் தொன்று தொட்டு இருந்து வரக்கூடிய ஒரு தொடர்பு தெள்ள தெளிவாக தெரிகிறது. சின்னமாயன், நெய்தல், இவங்க ரெண்டு பேர்த்தோட காதல் ஒரு ட்ராக்கா போயிட்டு இருக்கு. அதே நேரத்துல மாயவனம், மாக்கியவல்லி இவர்களுடைய காதலும் ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கு. அதுல எந்த மக்களை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோமோ அந்த மக்களில் ஒரு முக்கிய நபராகிய உரங்காப்பொலியினுடைய மகள்தான் இந்த மாயவனம். இந்த மாயவனம் மாக்கியவல்லி மீது காதல் கொள்கிறாள். அதாவது மாக்கியவல்லி வேறொரு இடத்துல இருந்து வர்றான், இவங்க ஊருக்கு வந்து இவங்க ஊர்ல வெள்ளைக்காரர்னு ஒருத்தனை கொன்னுடுறான். வெள்ளைக்காரர்கள் மாக்கியவல்லிக்கு ஒரு உயிருக்கு ஒரு விலை நிர்ணயிச்சிருக்காங்க. அந்த நேரத்துல தன்னுடைய காதலனை பத்திரமாக அவனுடைய ஊருக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தன்னுடைய அப்பாவிடம் வைக்கிறாள். அப்போ தனக்கு இவன் எவ்வளவு நெருக்கமானவன் என்பதை சொல்லவும் முடியாது, அல்லது அவன் மீது நான் காதல் கொண்டிருக்கிறேன் என்பதை என்றும் சொல்ல முடியாது. ஆனால் மறைமுகமாக ஒரு குறியீடாக அவள் சொல்கிற ஒரு வார்த்தையில் தன் தந்தை புரிந்து கொள்கிறார் என்பதை அழகாக இங்கே எழுதியிருக்கிறார் கபிலன். அதாவது, அப்பா, அவரை நோகாம அனுப்பிவிட என்ன தோதுன்னு பார்க்க சொல்லுங்க. மாயவனம் உச்சரித்த நோகாம என்ற வார்த்தையை கேட்டு உரங்காப்புலி சிரித்தார் என்று எழுதுகிறார். அதே போல மாயவனம் எப்படிப்பட்டவள்? மாயவனம் அவள் மடியில் புதைந்திருந்த கரத்தின் மீது மாக்கியவல்லி தன் கரம் வைத்தான். அதை வெறும் நன்றியின் தீண்டலாக மாயவனம் நினைக்கவில்லை. அவள் பேசவில்லை. தான் காதலுற்றதை தனக்குத்தானே சொல்லிக் கொள்ளாத மரபை சேர்ந்தவள் அவள் என்று அழகாக எழுதுகிறார். அதாவது அந்த பெண்கள் எப்படி இருப்பார்கள், அவர்களுடைய உணர்வு எவ்வளவு நுண்மையானது என்பதை பழகி பார்த்திருந்தால் மட்டுமே இப்படி ஒரு பெண்ணை பற்றி ஒரு குறிப்பினை கபிலன் எழுத முடியும் என்று நான் நினைக்கிறேன். இன்னொரு இடத்துல காவல்காரன் உலகாத்தேவனை நீதிபதி நீலகண்டன் விசாரணை கூண்டில் ஏற்றி விசாரிக்கிறார். யோ உலகத்தேவா, உங்க களவாணித்தனம் பொறுக்காமத்தான் திண்டுக்கல், பெரியகுளம், பழனி முழுக்க உங்க ஆளுகளை அடிச்சு விரட்டுறாங்க. பிரமலக்கல்லன் எவனுக்கும் தண்ணி கூட கிடையாதுன்னு ஊரே தள்ளி வச்சிருக்கு. உங்க குடிசையெல்லாம் கொளுத்தி விட்டுருக்காங்க. ஊருக்குள்ள உங்க ஆளுக ஒருத்தனையும் சேர்க்க மாட்டோம்னு மற்ற சாதிக்காரங்க கலப்பையில அடிச்சு சத்தியம் செஞ்சிருக்காங்க. கள்ளர் எதிர்ப்பு போராட்டம் கதை தெரியும் தானே? ஐயா, அது சர்க்காருக்கு அப்பி கட்டி விட்ட சம்பூர்ண ராமாயணமுங்க. நெச கதைய நான் சொல்றேனுங்க. நம்ம பயலுக ஆடு மாட கால் கெடுக்க நின்னு காவ காத்திருக்காங்க. கூலி கேட்டா தரலைங்க. ஆட்டை புடிச்சுக்கிட்டு கொண்டு போய் மலைக்கோட்டை சந்தையில வித்து காவக்காரங்க அத கூலியா ஏத்துக்கிட்டாங்க. கூலி தரலன்னா ஆட்டை திருடுவீங்களா? அது தப்பில்லையா? கூலி தராதது தப்பில்லைன்னா ஆட்டை திருடுறதும் தப்பில்லைங்க ஐயா. நீலகண்டன் தண்ணீர் குடித்தார். எல்லா திருட்டும் கூலிக்காகத்தான் நடக்குதா உலகா? ஐயா, வேல்கம்பு, வளரி, கவட்ட, சுருளுன்னு போர் பூமியில தெரிஞ்சுக்கிட்டு இருந்த புலிக்கூட்டமுங்க. ஒரு 50 வருஷமாத்தான் பைய பைய காவக்காரங்களா பதப்பட்டு கிடக்கும். அதுல 1-2 தலைப்பெருட்டு இருக்கத்தானே செய்யும். ஆதிசிவன் அண்டத்துல களவாணித்தனம் இல்லாத எலிப்பொந்து ஏதுங்க? நாங்க செத்து செத்து பொழைக்கிற பொழப்பு மேல நீங்க சுமத்துற வரிய விட பெரிய களவு உண்டாங்க. என் நீதிமானே, களவாணியா இருக்கிறது குத்தமா இல்ல கள்ளனா இருக்கிறது குத்தமா தெரியலைங்க. இந்த இடம் இந்த நாவலினுடைய மனசாட்சியாக இருக்கிறது.
வரலாறாகட்டும், புனைவு இலக்கியமாகட்டும், இதில் இவ்வளவு காலம் பேசப்படாமல் விடுபட்ட ஒரு விஷயத்தை, அதாவது மையத்திலிருந்து சரிந்து போய் ஒரு ஓரமாக யாருடைய கண்ணுக்கும் புலப்படாமல் போய்விட்ட ஒரு விஷயத்தை எடுத்து மையத்தில் ஒரு மேசை மீது வைத்து, இதை பொது சமூகமாகிய உங்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக நான் கொண்டு வருகிறேன், உங்கள் கவனத்தை இதில் குவிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் என்று கபிலன் வைரமுத்து ஒரு சமூக மக்களுடைய வாழ்வையும் வரலாறையும் தியாகத்தையும் நம் முன்னால் வைத்திருக்கிறார். அப்படி மையத்தில் அதை வைத்து பேசுவதற்கு அவருக்கு ஒரு கடப்பாடு, ஒரு கமிட்மெண்ட் இருப்பதாக அவர் நம்புகிறார். அந்த கடமையை அவர் செவ்வனே செய்திருக்கிறார். அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறார்.